அல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே உன் நேசர் மற்ற நேசரை பார்க்கிலும் எதினால் விசேஷித்தவர். வேதாகமத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி ஸ்திரீ என்பது, அது உன்னத பாட்டிலே ஸ்திரீ என்பது சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சபையை குறித்ததான மிக முக்கியமான ஒரு காரியம்தான் இந்த உன்னத பாட்டு. சபையை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்திரீகளுக்குள் ரூபவதி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எல்லா பெண்களுக்குள்ளும் அவள் ரூபவதியாக இருந்தாள் அப்படின்னு அர்த்தம். ஸ்திரீகளுக்குள் ரூபவதினா எல்லாரை பார்க்கிலும் அவள் எப்படி இருந்தால்? ரூபவதியாக இருந்தாள் அப்படின்னு அர்த்தம். அப்போது ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லும்போது, எல்லா சபையை பார்க்கிலும் கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட இந்த சபை ரூபவதி சபையாக இருக்கணும். உதாரணமாக மனசாட்சி காலம்னு சொல்லுவாங்க. எப்போனா ஆதாமிலிருந்து ஆபிரகாம் காலம் வரைக்கும் மனசாட்சி காலம். அப்பொழுது பிரமாணம் கிடையாது, மனசாட்சி பிரமாணம். அதற்கு பிறகு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்தார், மோசேக்கு எழுதி கொடுத்தார்னு இருக்குது. இதுக்கு பிறகு நியாயப்பிரமாண காலம். எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஆபிரகாம் காலத்திலேருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும். இயேசு கிறிஸ்துவின் காலத்திலேருந்து நம்ம காலத்துக்கு பேர் கிருபையின் காலம், கிருபையின் பிரமாணம். அப்போ ஒவ்வொரு பிரமாண காலத்திலும் ஒவ்வொரு சபை இருக்கிறது. மனசாட்சி காலத்திலும் ஒரு சபை இருக்கிறது, நியாயப்பிரமாண காலத்திலும் ஒரு சபை இருக்கிறது, கிருபையின் கால பிரமாணத்திலும் ஒரு சபை இருக்கிறது. எல்லா காலத்தின் சபையை பார்க்கிலும் மணவாட்டி சபை இந்த காலம் ரூபவதியினான காலம். இந்த ஸ்திரீகளுக்குள் ரூபவதி அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பார்க்குறபடி இப்போது நம்ம பொதுவாக நம்மளாம் என்ன செய்கிறோம்? பொண்ணு பார்க்க போகும்போது நம்ம இப்போது இந்த காலத்தில் பொண்ணு நம்ம பார்க்கறது இல்லை, அதுவாக பார்த்துக்கிறது, அது வேறு விஷயம். பொதுவாக பொண்ணு பார்க்குற காலம்னு ஒன்று இருந்துச்சு. பார்த்து வைக்கும் போது எப்படி பார்ப்பாங்கன்னா, எல்லா க்ரைட்டீரியாவும் பார்ப்பாங்க. எல்லா க்ரைட்டீரியாவும் பார்த்து, உயரத்துலேருந்து கலர்லேருந்து எல்லா க்ரைட்டீரியாவும் பார்த்து மணவாளன் என்ன செய்வார்? தனக்கு ஏற்றபடி, பையன் பிஇ முடிச்சிருந்தா பொண்ணு பிஇ முடிச்சிருக்கணும், ஒரு 40,000 சம்பாதிச்சா இது ஒரு 30,000 சம்பாதிக்கணும் குறைஞ்சபட்சம், இப்படி நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்து அவர் எல்லா விஷயத்துலையும் அவருக்கு ஒன்று பிடிக்கும், அதற்கு பேர் தான் ரூபவதி. எல்லாத்துலேயும் அவர் செட் ஆச்சும்பார். அந்த மாதிரி தேவனும் என்ன செய்கிறாரு? தனக்கு வரக்கூடிய மணவாட்டி சபை எப்படி இருக்கணுமா? ரூபவதி சபையாக இருக்கணுமா, எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இது பர்ஃபெக்டான காலமாக இருக்கணும்னு கர்த்தர் ஆசைப்படுறார். சபை பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறார். ஆனால் இப்போது எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போகலாங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று போயிட்டே இருக்குது. நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை எப்படி இருந்தாலும் என்ன செய்வார்? உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவார். அப்படி ஒரு இடத்துலையும் பைபிளில் கிடையவே கிடையாது. பைபிளில் இப்படி தான் இருக்கணும்னு வேதம் சொல்லுது. அப்படி இருந்தால் தான் போக முடியும். எப்படி இருந்தாலும் போகலான்னு ஒரு இடத்துல கூட வேதத்தில் சொல்லப்படலை. அப்போது மணவாட்டி சபைக்கு கர்த்தர் சில க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்கிறார். ஸ்திரீகளுக்குள் எப்படி இருக்கணுமா? ரூபவதியாக. அந்த ஸ்திரீகளுக்குள் ரூபவதினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே பார்க்கறது மட்டும் இல்லை, வெளியே பார்க்கறத வச்சு மட்டும் என்ன செய்ய முடியாது? ரூபவதின்னு சொல்லிட முடியாது. நிறைய பேர் அப்படி பார்த்து நாசமானவன் நிறைய பேர் இருக்கிறான் இல்லையா? வெளியே பார்த்து ஓ அப்படி நான் தான் எப்பவும் சொல்லுவேன், இந்த ஃபோனில் குரல் கேட்டு நாசமானவங்க எக்கச்சக்கம் பேர் தெரியுமா உங்களுக்கு? ஃபோனில் குரலை கேட்டால் குயில் மாதிரி இருக்கும். அப்பா குரல் குயில், அவன் என்ன நினச்சிப்பானா, கேட்கறதுக்கு குரல் குயில் மாதிரி இருக்கும், எதிரில் பார்த்தா மயில் மாதிரி இருக்கும்னு நினைப்பான். அது எதிரிலையும் குயில் மாதிரியே இருக்கும். எதிரில் பார்த்து ஷாக் ஆகி தெரிச்சு ஓடினவெல்லாம் நிறைய பேர் இருக்கிறான். அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? வெறும் பார்க்கறதுக்கு மட்டும்தான் ரூபவதியாக இருக்குதுமானா இல்லை. ரூபவதி என்பது அதை குறித்ததாக அல்ல. இப்போ பாருங்கள், வேதத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் ரெபேக்காளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ மகாரூபவதியும். இப்போ பார்த்த உடனே எப்படி இருக்கிறா? மகாரூபவதி. பார்த்து அதுவும் சாதாரண ரூபவதிலாம் கிடையாது. எப்படி ரூபவதி? மகாரூபவதி. பார்க்கறதுக்கு அவள் தான் தி பெஸ்ட்டு. உடனே அவன் என்ன பண்ணியிருக்கணும்? நம்மளால் இருந்தால், இப்போ இருக்கிறவன் வந்தால் என்ன பண்ணியிருப்பான்? நேராக போய் ஃபோன் நம்பரை கேட்டிருப்பான், இல்லைனா உங்கள் வீட்டு நம்பரை கொடுங்க, உங்கள் அப்பாட்ட பேசுகிறான்ருப்பான். ஏதோ ஒன்று டிசைட் பண்ணிட்டான். அவன் கொஞ்சம் வெயிட் பண்ணுறான் பாருங்க. இன்னொன்று இருக்குது, அந்த அம்மா வெளியே அழகாக தான் இருக்குது, உள்ளே எப்படி அழகாக இருக்குன்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ அவன் சொல்கிறான், எனக்கும் தண்ணி ஊற்றணும், ஒட்டகத்துக்கும் தண்ணி ஊற்றணும். இதுதான் உள்ளார ரூபவதி. வெளியே ரூபவதி வேற, அதுவும் இருக்குது. உள்ளான ரூபவதின்னு ஒன்று இருக்குது, உள்ளான அழகு. அதான் தான் சங்கீதம் 45ஆம் சங்கீதத்தில் வேதத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? ராஜகுமாரத்தி உள்ளார பூரண மகிமை உடையவள். அப்படிதானே இருக்கு. வெளியே மகா ரூபவதியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட் இல்லை. வெளியே பார்த்தோன்னா பர்ஃபெக்ட், ஓஹோ ஆல்மோஸ்ட் சூப்பர், எல்லாம் பார்த்து நேரில் பார்த்து பெஸ்ட் தி பெஸ்ட் அப்படிங்கிறது இல்லை. உள்ளார பூரண மகிமை உடையவள். அப்போ ஒரு சபை என்பது கர்த்தர் எப்படி விரும்புகிறாரு? வெளியே மாத்திரம் பார்த்தல. இப்போ ரெபேக்காளை பார்த்த உடனே அவள் வெளியே மட்டும் அல்ல, உள்ளார பூர்ண மகிமை உடையவள். அவன் பார்க்குறான், அவள் உள்ள தண்ணி ஊற்றுவாளா? இன்றைக்கி நிறைய பேர் அந்த உள்ள தண்ணி ஊற்றுவாளான்னு பார்க்காம வெளியே மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறான். வந்து அதை தண்ணி ஊற்ற மாட்டேங்குது. அதான் பிரச்சனை.
அவன் நினைக்கிறான் எனக்கும் ஊற்றி ஒட்டகத்துக்கும் ஊற்றணும். நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கும் போட்டு நம்ம அப்பா அம்மாவுக்கும் தண்ணி ஊற்றுவாளான்னு பார்த்தா அது நமக்கே ஊற்ற மாட்டேங்குது. அப்புறம் எப்படி ஒட்டகத்துக்கு ஊற்றும்? இன்றைக்கி நிறைய பேர் இந்த மாதிரி வெளியே பார்த்து அது வந்து குடும்பத்தை நல்லா நடத்தும் போல் அப்படின்னு வந்த உடனே ஒட்டகத்தை ஓட்டி விட்டுருது. அதாவது அப்பா அம்மா ஓட்டி விட்டுடுது. உனக்கு தண்ணி ஊற்றுறதே பெரிய விஷயங்குது, உனக்கு சமைச்சு வைக்கிறதே பெரிய விஷயங்குது. அப்போ ரூபவதிங்கிறது என்ன, வெளியே பார்க்கறது மட்டுமா? இல்லை, உள்ளார பூரண மகிமை உடையவள். அப்போ ஸ்திரீகளுக்குள் ரூபவதி அப்படின்னா என்ன அர்த்தம்? சபை எல்லா சபைகளுக்குள்ளும் தி பெஸ்ட். ஆண்டவர் விரும்புறது எல்லா சபைகளுக்குள்ளேயும் தி பெஸ்ட் சபை தான் கர்த்தருக்கு மனவாட்டி சபையாக இருக்க முடியும். அப்போ என்னங்க, கர்த்தர் ஒரு சபை தான் கொண்டு போக போகிறாரா? ஒரு சபை தான் பரலோகத்துக்கு போகுமா? அப்படி அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும், மனவாட்டிக்குரிய குணாதிசயம்னு ஒன்று இருக்குது. வெளியவும் உள்ளவும் ரூபவதியாக இருக்கிற குணாதிசயம் ஒன்று இருக்குது. அந்த குணாதிசயத்தோடு யார் யாரெல்லாம் சபையில் இருக்கிறாங்களோ அவர்களை எடுத்துக்கொண்டு போய் கர்த்தர் ஒரு சபையை உண்டாக்குவார். அதற்கு பேர் தான் மனவாட்டி திருச்சபை. அப்போ பரலோகத்துக்கு போகணும், வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும், நாம் எல்லாரும் போகணும், தேவனுக்கு மனவாட்டியாக இருக்கணும்னா அவருக்கு சில கிரைட்டீரியாஸ் இருக்குது. அவர் எதிர்பார்க்கிறார் ஒரு மனவாட்டி எப்படி இருக்கணுங்கிறது அவரோட எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது. அந்த எதிர்பார்ப்புக்குரியவர்களாக நாம் இருந்தால் மட்டுமே மனவாட்டி சபையாக மாற முடியும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இன்னைக்கு உலகத்தில் கோடிக்கணக்கான சபை இருக்குது, நிறைய டினாமினேஷன்ஸ் இருக்குது. எல்லாம் பரலோகத்துக்கு போகணும் ஒரு இடத்துல கூட கர்த்தர் சொல்லவே இல்லை. ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் நீங்கள் எல்லாரும் பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தாரு ஒழிய எல்லாரையும் பரலோகத்தில் சேர்த்துமன்னு கர்த்தர் என்ன செய்யலை, அஷூரன்ஸ் கொடுக்கல. எந்த சபையாவது அப்படி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கா? என் சபைக்கு நீங்கள் வாங்க, கண்டிப்பாக உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு அஷூரன்ஸ் இருக்குதா? அப்படி கொடுக்கவும் முடியாது. எந்த ஆண்டவர் சபைக்கு எதுக்கு கூட்டிகிட்டு வராரு? அவருக்கு ஏற்றபடி நம்மை மாற்றுவதுக்கு தான் சபையில் ஆண்டவர் உட்கார வச்சிருக்கிறாரு. அப்போ சபையோட வேலை என்ன? அவருக்கு ஏற்ற மனவாட்டியை நம்மை மாற்றுவது. நாம் மாறுறோமா? அவருக்கு ஏற்ற மனவாட்டியாக மாறுறோமா? மனவாட்டியை மாற்ற முடியுதா? நம்மளை அந்த கிரைட்டீரியா குணாதிசயம் நமக்கு வருதா? எப்போ ஒரு காரியத்தை மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கொள்ளுங்க, இங்கே தான் நம்ம டினாமினேஷன்ஸாக பிரிஞ்சிருக்கிறோம். பரலோக வாசலில் டினாமினேஷனே கிடையாது. நீங்கள்லாம் வந்துட்டு இந்த டினாமினேஷன்காரன் உள்ளவா, அந்த டினாமினேஷன்காரன் உள்ளவா, அவனுக்கு 25% இட ஒதுக்கீடு, இவங்களுக்கு 25% ஒதுக்கீடு, அந்த ஊழியத்துக்கு நான் 10% ஆண்டவர் இட ஒதுக்கீடு கொடுத்துருக்கிறாரா பரலோகத்தில்? எதுவுமே கிடையாது. பரலோக வாசலில் ரெண்டே சாட்சி தான். ஒன்று, உண்மையும் உத்தம் உள்ளவனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ரெண்டாவது, அக்கிரம செய்கைக்காரரே அப்படியே போயிரு. அப்போ டினாமினேஷன் தேவையில்லையா? இது காலத்தின் கட்டாயம். நாம் டினாமினேஷன்ஸில் இருக்கிறோம். பட் டினாமினேஷன் உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போகாது. எந்த சபையும் உங்களை பரலோகத்துக்கு கூட அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. நீங்கள் ஆயத்தப்பட்டால் மட்டும்தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். உள்ளார மனுஷன் நீங்கள் ரெடியாக இருக்கணும். இங்கே இருக்கிற நாங்களுமே சொல்கிறோம், உங்களுக்கு சொல்லி தான் கொடுக்க முடியும். கையை பிடிச்சி கூட்டு பரலோகத்தில் விடுற அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. முதல்ல நாங்கள் போகிறதான் இம்பார்ட்டன்ட். உங்களை கொண்டு போக வேண்டியது, உங்களுக்கு போதிக்க வேண்டியது எல்லாம் எங்களுக்கு இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே போக வேண்டிய வேலை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போ அதுக்குரிய டீச்சிங்ஸ் தான் சபை கொடுக்கணும். அந்த டீச்சிங்ஸ் தான் நீங்கள் நடக்கணும். அப்போ அந்த மனவாட்டிக்குரிய குணாதிசயம் எனக்கு இருக்கா, நான் எடுத்துக்கொள்ளப்படுறதில் பங்கடைய முடியுமா, அப்படி வாய்ப்பு எனக்கு இருக்குதா அப்படின்னு சொன்னால் நாம் இந்த சீரீஸில் அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ச்சியாக மனவாட்டிக்குரிய குணாதிசயம் என்ன, அந்த மனவாட்டிக்குரிய குணாதிசயம் எனக்கு இருந்தால் கண்டிப்பாக நான் எங்கே போவேன், வருகையில் போவேன், பரலோகத்துக்கு போவேன் அப்படின்னு உங்களுக்கு நாம் நிச்சயத்துக்குள்ளே வரலாம். நான் எப்பவும் சொல்கிறது தான், சுய பரிசோதனை நம்மை பண்ணி பார்க்கணும். வேதம் சொல்லுது, நம்மை நாமே நிதானத்தை அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இன்னைக்கு கிறிஸ்தவத்துடைய பெரிய டிராபேக் என்ன? அவன் கெட்டவன், இவன் கெட்டவன், அவன் உருப்பட மாட்டான், இவன் உருப்பட மாட்டான், அவன் வருகையில் போக மாட்டான். அதுலேயும் பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு டினாமினேஷனுக்குள்ளேயே ஒரு காரியம் இருக்குது. எல்லாம் என்ன சொல்கிறாங்க? இவங்க கண்டிப்பாக வருகையில் போக மாட்டாங்க, நாங்கள் தான் போவோம். இவங்க ஒவ்வொரு காரணங்களையும் இப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவன் போக மாட்டாங்கிற கவலை உங்களுக்கும் எனக்கும் வேண்டாம். நம்ம போவோமாங்கிற கவலை மட்டும்தான் நமக்கு இருக்கணும். நான் வருகையில் போவேனா? அதனால தான் பவுல் சொல்கிறார், நம்மை நாமே நிதானத்தை அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்போ நாம் ரெடியாக இருக்கிறோமா? ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு தெரியும் நாம் வருகையில் போவோமா மாட்டோமான்னு சொல்லி. முதலாவதாக இந்த மனவாட்டிக்குரிய குணாதிசயம் என்ன? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 வாசிங்க. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். இந்த வசனத்தில் மனவாட்டிக்குரிய ஒரு சுபாவத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். தேவனை பார்த்து என்ன சொல்கிறாங்களா? வா, கூப்பிடுறாங்க, வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னங்க இது ஒரு சுபாவமா? மனவாட்டிக்குரிய சுபாவத்தில் இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் மனசாட்சியை தொட்டு கொஞ்சம் நேரம் உங்கள் ஆவியில் நிறைஞ்சு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் உங்கள் ஜெபத்தில் இயேசு கிறிஸ்துவ வா அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறீங்களா? ஆண்டவரே எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறீங்களா? என்னைக்காவது ஆண்டவரை பார்த்து சொல்லியிருக்கீங்களா எப்போ ஆண்டவரே வருவீங்கன்னு கூப்பிட்டுருக்கிறீங்களா? பரிசுத்த வாட்டி பாடுறாங்க, எப்போ வருவீர் இயேசுவே,
ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே, காணுதே, ஏங்குதே நம்ம சொல்கிறாங்க அந்த அம்மா. அவருடைய வருகைக்கு அப்படி காத்திருக்கிறாங்களாம்மா. ஆனால் இன்னைக்கு திருச்சபை உருவாக்கப்பட்டதே இயேசுடைய வருகைக்காக தான். அது வரைக்கும் தான் சபை, அதுக்கப்புறம் சபை கிடையாது. அதனால தான் கம்யூனியன் எடுக்கும்போது கூட நம்ம என்ன சொல்லி எடுக்கிறோம்? நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். உடன்படிக்கை அவர் வருகையோடு முடிஞ்சிடும். கம்யூனியன் கிடையாது, சபை கிடையாது, எதுவுமே இருக்காது வருகைக்கு அப்புறம். ஆனால் வருகையில் சபை போகுமா? வருகைக்காக தான் சபை உருவாக்கப்பட்டது. இந்த சபை வருகை எதிர்பார்த்துருக்குதா? வருகை நீங்கள் என்னைக்கா எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. உங்கள் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட போகும்போது என்னைக்காவது இயேசுவே நீங்கள் எப்போ வருவீங்கன்னு கேட்டிருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் எல்லா ஜபங்கள்லையும் இயேசுகிட்ட என்னென்னவோ சொல்லியிருக்கீங்க, என்னென்னவோ தூச்சிருக்கீங்க, ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கீங்க. உங்கள் இருதயத்தில் என்னைக்காவது இயேசுவே நீங்கள் எப்பப்பா வருவீங்கன்னு கேட்டிருக்கிறீங்களா? இந்த வசனம் ரொம்ப சிம்பிளான வசனம். மணவாட்டி இயேசுவை பார்த்து வான்னு கூப்பிடணுமா. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் கூப்பிட்டுருக்கிறீங்களா? என்னைக்காவது அன்பில் ஆவியில் நிறைஞ்ச அன்பில் சந்தோஷத்தில் ஆண்டவரை எப்பப்பா நீங்கள் வருவீங்க என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா? இது வரைக்கும் கிடையாது. சில ஆட்கள்லாம் போய் முழங்கால் படிக்கிடும் போதே ஆண்டவர் ஆரம்பிச்சானா ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுருக்கிறான். இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும். அதில் வேறு ஒரு சிலர்லாம் மறந்துற போதுன்னு எழுதிட்டு போகிறான். இந்த வெளிநாட்டில் வேலை செய்யும் போது, நான் வெளிநாட்டில் வேலை செஞ்சுருக்கிறேன். வெளிநாட்டில் வேலை செய்யும் போது இங்கே இருக்கிற மணவாட்டிகள் வந்து மணவாளனுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் எல்லோரும் பேச்சுலர்ஸ் மொத்தமாக தங்கியிருப்பாங்க எல்லோரும். அப்போது ஃபோன் பண்ணும்போது அங்கே இருக்கிற மணவாளன் சொல்வார், என்ன சொல்வார்னா, ஏம்மா நான் ஊருக்கு வந்துடலான் இருக்கிறேன், உங்களையெல்லாம் பார்க்காம இருக்க முடியல, நான் வந்துட்டு பிள்ளைகளெல்லாம் பார்க்க ஆசையாக இருக்குது, பேசாமல் நான் வந்துடலான் இருக்கிறேன் ஊருக்கே. 2 வகையான மணவாட்டி இருக்குது. ஒரு வகையான மணவாட்டி என்ன சொல்லும் தெரியுமா? வந்துருங்கப்பா, கஷ்டமோ நஷ்டமோ நம்ம என்ன செய்வோம், சேர்ந்து அனுபவிப்போம், நானும் வேலைக்கு போகிறேன், கூழோ கஞ்சியோ சேர்ந்து குடிக்கலாம், வந்துருங்கப்பான்னு. இன்னொரு வகையான மணவாட்டி இருக்குது. அது என்ன சொல்லும் தெரியுமா? இப்போ தான் கடைக்கால் போட்டிருக்கிறோம், இப்போ தான் நம்ம இடம் வாங்கியிருக்கிறோம், இப்போ தான் நம்ம நல்லா 3 வேளை சாப்பிட்றோம், நீங்கள் வந்துட்டிங்கன்னா திருப்பி பழைய நிலைமையே வந்துடும், கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டு ஒரு 5 வருஷம் அங்கே இருந்துட்டிங்கன்னா வீடெல்லாம் கட்டி முடிச்சிடலாம், பிள்ளைகளும் படிச்சிருவாங்க, அப்புறம் சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ ஃபோனை வச்சுட்டு மணவாளன் என்ன சொல்லுவார் தெரியுமா? எங்கள் கூட நாங்கள் தங்கி இருக்கும்போது, பாருங்கள் சார், ஊருக்கு போயிடலான்னு நினைக்கிறேன், அவங்க கஷ்டத்தை சொல்லி வர வேணாங்கிறாங்க, இது நம்ம தலையெழுத்து சார் அப்படின்ட்டு போவாங்க. இதே மாதிரி தான் இன்றைக்கி சர்ச் இருக்குது. 2 வகையான சர்ச்சு. ஒரு சர்ச்சு எப்போ பார்த்தாலும் இயேசுகிட்ட எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்கிற சர்ச், எனக்கு அது வேணும் இது வேணும். ஆனால் நான் சொல்கிறேன், இன்னொரு வகையான சபை இருக்குது. இயேசுகிட்ட கேட்குற சபை அல்ல, இயேசுவையே கேட்குற சபையாக நாம் மாறணும். அதுதான் மணவாட்டி வானு கூப்பிட்ற அனுபவம். மணவாட்டி வானு கூப்பிட்றன்னு என்ன அர்த்தம்? எனக்கு எல்லாத்தை விட நீங்கள் தான்ப்பா முக்கியம், நீங்கள் தான் எனக்கு வேணும். இன்றைக்கி இயேசுநாதரை எப்படி மாற்றி வச்சுருக்கிறான் தெரியுமா? ஏடிஎம் மிஷின் மாதிரி மாற்றி வச்சுருக்கான். உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில ஆட்களும் வந்துடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இயேசுகிட்ட அதை கேளுங்க, இதை கேளுங்க, அப்படி கொடுப்பார், இதை கொடுப்பார், கிளைம் பண்ணுங்க. என்னத்தை? வசனம் சொல்லுது, அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நீங்கள் போய் அவர்கிட்ட ஒரு 4 வார்த்தை நல்லா பேசலாம். இப்போ பாரு, கணவன் வேலைக்கு போயிட்டு வர்றாரு, வரும்போதே சில மனைவிலாம் செய்யும், பார்த்துருக்கீங்களா? நான் ஒன்று சொன்னனே வாங்கிட்டு வந்தீங்களா? அந்தாலும் சட்டையை கூட கட்டியிருக்க மாட்டான். உள்ள நுழையும் போதே நான் ஒன்று சொன்னனே வாங்கிட்டு வந்தீங்களா? அவன் ரொம்ப கேஷுவலாக, இல்லைம்மா மறந்துட்டான், அவ்வளோதான், முடிஞ்சது கதை. நான் சொன்னால் உங்களுக்கு அப்படித்தான், நீங்கள் வாங்கிட்டே வர மாட்டீங்க. அதுக்கப்புறம் சட்டையை போட்டு இமயமலைக்கு போனவன் தான், திரும்பி வரவே இல்லை அவன். நிறைய பேர் ஏன் வரட்டும், மறந்துட்டா என்ன, திருப்பி இன்னொரு நிறைய பேர் இயேசுநாதரையும் அப்படி தான் வச்சுருக்கிறான். போய் முழங்கால் போடும் போதே, ஆண்டவரே நீர் இன்னும் எனக்கு செய்ய, அவ்வளோதான். இயேசுநாதரே ஐயோ, இப்போல்லாம் நிறைய பேர் வரானா இயேசுநாதர் டென்ஷன் ஆகிறாரு, ஐயோ வரானே, அவன் என்ன கேட்பான்னு தெரியலையே, இப்போ அழுவானே. இயேசுகிட்ட எதையாவது கேட்கறதுல தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறோமே ஒழிய, இயேசுவை கேட்கறதுக்கு நம்ம யாருமே இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. இயேசு நமக்கு எல்லாத்தையும் தந்தார், அவர் நம்ம நேசிக்கிறாரு. நாம் என்னைக்காவது இயேசுவை நேசிச்சிருக்கிறோமா? அவர் தான் நம்மளை நேசித்து தம்னையே தந்தார், ரத்தத்தை தந்தார், மீட்பை தந்தார், குணமாக்கினார், எல்லாம் ஓகே. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அவர் நம்மக்கிட்ட வேறு ஒன்றுமே கேட்கல, அன்பா இருங்கன்னு கேட்குறாரு. நீ அன்பா இருக்கிறாயா? உன் முழு இருதயத்தோடு உன் தேவனாக கர்த்தரிடத்தில் அன்பா இருக்கிறாயா? இருக்கிறோமா? இன்னைக்கு இல்லை. மணவாட்டி சபை தேவனை பார்த்து வான்னு கூப்பிடல. கூப்பிட்டா தானே அன்பா இருப்போம், அப்போ தானே அவர் வருவார். எப்போ இயேசு வருவார்? நீங்கள் வேற சொல்கிறீங்க, இயேசு வரன்றாரு, வரவே மாட்டார். கூப்பிட்டா தானே வருவார். என்னைக்காவது கூப்பிட்டுருக்குறோமா? அவருக்கு ஒரு அனுபவம் இருக்குது பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் 5ஆம் அதிகாரம் உன்னத பாட்டில் அவருக்கு ஒரு அனுபவம் இருக்குது. போய் மணவாட்டிக்கிட்ட கதவை தட்டுறார். மணவாட்டிக்கிட்ட கதவை தட்டி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் மணவாட்டிக்கிட்ட கதவை தட்டுறார். மணவாளியே, என் சகோதரியே, கதவை திற, என் தலை பணியினால் நினைகிறது எல்லாம் சொல்கிறாரு. திறந்தாளா? திறக்கவே இல்லை. வருங்க,
திறக்காம உள்ளே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கா. நான் வஸ்திரத்தை களைந்தேன், பாதங்களை கழுவினேன், நான் எப்படி திறப்பேன், பேசிக்கிட்டே இருக்கா. இப்போ பழைய ஏற்பாட்டில் அப்படி ஒரு அனுபவம் உள்ள இயேசு புதிய ஏற்பாட்டில் சபைக்கிட்ட என்ன எதிர்பார்க்கலாம் தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் கதவை தட்டினேன், அவள் திறக்கலை. புதிய ஏற்பாட்டில் நான் கதவை தட்ட மாட்டேன், எனக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு மனவாட்டி வேணும். வான்னு கூப்பிட்ற ஒரு மனவாட்டி, வாசல் வரைக்கும். ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய விஐபி வரேன்னு சொல்லிட்டாரு, ஒரு பெரிய மந்திரியோ அல்லது ஒரு மிகப்பெரியதான ஒருத்தர் வராருன்னு, பிரதமரோ வராருன்னு சொல்லிட்டா நம்ம என்ன செய்வோம்? காலையிலேருந்து நிற்போம் வாசலில், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அப்பப்போ வாசலையும் பார்த்துப்போம். வந்துட்டாரா வந்துட்டாரா, எந்த ஹாரன் சவுண்டு கேட்டாலும் வந்துட்டாரு போல. காலையில் பிள்ளைய ஸ்கூலில் அனுப்புறதுக்கு ஆட்டோக்கு வெயிட் பண்ணியிருக்கிறவங்க எந்த ஆட்டோ சட்டம் கேட்டாலும் வந்துருச்சுன்னு ஒரு சவுண்டு கொடுக்குறான். வந்துருச்சு, வண்டி வந்துருச்சு, ஏறுங்க. ஒரு எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் இயேசு மேலே இருக்குதா? இன்னைக்கு வருகையின் மேலே இருக்குதா? கிடையாது. கடைசி கால சபைகள் அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் கிடையாது. இன்னைக்கு இயேசுவை ஆசீர்வாத கடவுளாக மாற்றி வச்சிருக்கிறோம். ஆசீர்வதிக்கிற கடவுள் தான் இல்லை என்று வேதம் சொல்லவே இல்லை. அவர் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு. பட் நாம எப்படி இருக்கிறோன்றது அப்போ முக்கியமே. ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் வரும்போது அவரோட போகக்கூடியதான கிரைட்டீரியாவில் ஃபர்ஸ்ட் ஒன்று அவரை நேசிக்கிற அனுபவம், வானு கூப்பிட்ற அனுபவம். இன்னைக்கு அது சபைக்கு இல்லை. அவர் என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் சொல்றாரு பாருங்களேன். எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசி. நீ போய் எருசலேமின் சபைகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயது பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன். இயேசு எதை நினைச்சிருக்கிறாரு பாருங்க, வசனம் சொல்லுது பாருங்க. நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை நான் நினைத்திருக்கிறேன். வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம்னா என்ன? எவ்வளவு துல்லியமா சொல்ல பாருங்க. மணவாளியின் நேசத்தை நினைத்திருக்கிறேன்னு சொல்லல. அவர் சொல்ற வார்த்தை எவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கு பாருங்க. நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை நான் நினைத்திருக்கிறேன். வாழ்க்கைப்பட்ட போது இந்த நேசம்னா என்ன? மணவாட்டியை கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே மணவாளன் வீட்டுக்கு கூட்டு வருவார், தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு வருவார். கூட்டு வரும்போது இங்கே கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போவார். போகும்போது சொல்லிட்டு போவார். என்ன சொல்லிட்டு போவார்னா, ஒரு 5 மணிக்கு நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போவார். இப்போது மணவாளி வீட்டில் இருப்பாங்க, மனைவி கல்யாணம் பண்ணி வந்த புது பொண்ணு வீட்டில் இருக்கு. இப்போ அந்த வீட்டில் மாமனார் இருப்பாங்க, மாமியார் இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க, எல்லா பொருளும் இருக்குது, சாப்பாடு இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் நான் சொல்கிறது வாழ்க்கைப்பட்ட போது வசனம் அப்படி தான் சொல்லுது. அந்த அம்மா ரூமை விட்டு வெளியே வராது. முதல் 2-3 நாளைக்கு ரூமுக்குள்ளேயே உட்காந்துருக்கோம். மாமியார் வந்து கூப்பிடுவாங்க, ஏம்மா உள்ளேயே இருக்க, எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான்மா, வாம்மா எல்லாரோடையும் பேசு பழகு சாப்பிடு, நேரமாகி போச்சு பாருங்க. அது ரூம் விட்டு வராது. ஏன் வராது? எல்லாம் இருக்கு, எல்லாம் எனக்கு அந்நியம். இப்போ எதுவுமே எனக்கு என்னவா இல்லை, பரிச்சயமா இல்லை, அந்நியமா இருக்கு. இந்த அம்மாவுக்கு பரிச்சயமா இருக்கிறது ஒன்னே ஒன்று தான். யாரு? வெளியே போயிருக்கிற மணவாளன். அவர் வர்றதுக்கு தான் அந்த அம்மா வெயிட்டிங். அவர் வந்தால் தான் அந்த அம்மா வந்து என்னவாகும், நார்மல் ஆகும். அது வரைக்கும் ஒரு சின்ன டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். யாரை பார்த்தாலும் புதுசாக இருக்கும், எதை பார்த்தாலும் அந்த அம்மாவுக்கு பயமாக இருக்கும். யாரோடையும் மிங்கிள் ஆகாது, அப்படியே உள்ளே உட்காந்துருக்கும். ஆனால் இருதயம் முழுக்க யார் மேலே இருக்கும்? அந்த ஆள் எப்போ வருவானோ, எப்போ வருவாரோ. 5 மணி ஆகணும்னா 4:30 மணி ஆனோன்னா அந்த அம்மா எழுந்திரிச்சு ரெடி ஆகி ஃப்ரெஷ் ஆகி அப்படியே அலங்காரம்லாம் பண்ணி 5 மணிக்கு வெயிட் பண்ணோம். பார்த்தா அவர் வரமாட்டார். யூஸ்வலாக நம்ம கணவன் எந்த கணவனும் சொன்ன நேரத்துக்கு வரமாட்டான். அது பெரிய கிருபை கணவனுக்கு உள்ளது. உடனே இந்த அம்மா கேட்கும், என்ன அவர் வரேன்னாரே அத்தை, இன்னும் வரலையே. அந்த அம்மா கேஷுவலாக சொல்லும், மாமியார் அவன் அப்படித்தாம்மா சொன்ன நேரத்துக்கே வரமாட்டான். இப்போ இருக்கிற அம்மா வந்தால் ஃபோன் அடிச்சிடும் டம்முன்னு. அப்போ இருக்கிற அம்மா 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அம்மாவுக்கு ஃபோன்லாம் அடிக்க முடியாது. அப்படியே வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி வருவார், வந்தோடனே முகத்தில் ஒரு மலர்ச்சி. ஏன்னா வந்தோடனே வெளியே கூட்டிகிட்டு போவார், எங்கேயோ வெளியே போகலாம், அவரோட கொஞ்ச நேரம் பேசலாம். வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை சுற்றி எது இருந்தாலும், இந்த உலகத்தில் எனக்கு என்ன ஆசீர்வாதம் இருந்தாலும், என்ன உறவுகள் இருந்தாலும், என் இருதயமோ வெளியே போயிருக்கிற மணவாளன் மேலேயே இருக்கும். அதுதான் வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம். அந்த நேசத்தை கர்த்தர் நினைச்சிருக்கிறாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியில எனக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்கும், எல்லா உறவுகளும் இருக்கும், எனக்கு வேண்டிய எல்லாமே என்னை சுற்றி இருக்கும். ஆனால் என் இருதயமோ வெளியே போயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேலேயே இருக்கும், இந்த பூமிக்குரியதன் மேலே அல்ல. இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த நேசம் இருக்குதா? தேவன் மேலே அந்த பாசம் இருக்குதா? உன்னை சுற்றி எல்லாம் இருந்தா இன்னைக்கு நம்ம என்ன ஆகுது? நம்மளை சுற்றி ஒரு காலத்தில் எதுவுமே இல்லாத போது நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரே எனக்கு எல்லாமே நீங்கள் தான்ப்பா, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை, எல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டார். இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். இப்போ இயேசுநாதரை காணோம். இப்போ ஜெபம் போயிருச்சே. அதான் சொல்லுவேன், நடந்து வரும்போது பஸ்ஸில் வரும்போது விசுவாசி கரெக்ட் டயத்துக்கு வரும் சபைக்கு. எக்ஸாக்ட் டைம். இன்னும் சொல்ல போனால் 10 நிமிஷம் முன்னாடி இருக்கும். பாயெல்லாம் போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க.
ஆண்டவர் உண்மையை பார்த்துட்டு உத்தமத்தை பார்த்துட்டு வண்டியை கொடுப்பாரு, 2 வீலர். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் லேட்டாக தான் வரும். பாஸ்டர் கேட்பாரு, ஏன் லேட் ஆச்சு? அவங்க சொல்லுவாங்க, டிராஃபிக். ஆனால் பஸ்ஸில் வரும்போது எப்படி வந்தாங்க? கரெக்ட் டைம். அடுத்து கர்த்தர் கார் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, ஆராதனை முடிஞ்சு தான் வரும். வரும்போதே சொல்லிக்கிட்டே வரும், செய்தி நேரம் இன்னும் வந்திருக்காது, ஆராதனை தான் போய்கிட்டு இருக்கோம். ஏன் லேட் ஆகுது? என்ன காரணம்? சொல்லுவாங்க கிளம்பும் போதே, 10 நிமிஷத்தில் போயிடலாம், ஷார்ட்கட்டரில் போயிடலாம்மா. நிர்விசானம். எப்பவுமே சபை உபத்திரவத்தில் உண்மையாக இருக்கும், ஆசீர்வாதத்தில் தடுமாறும். சபை சரித்திரத்தை எடுத்து பாருங்க, எல்லா காலத்திலும் சபை உபத்திரவத்தில் உண்மையா இருந்திருக்கும். நீங்க 7 சபை இருக்கு பைபிள்ல, 7 சபையும் பாருங்க, உபத்திரவத்தில் இருக்கிற சபை கரெக்டா இருக்கும். ஆசீர்வாதமே இல்லாம உபத்திரவத்தில் ஒரு சபை போவோம், சிமிர்னா சபை கரெக்டா இருக்கும், அதுகிட்ட ஒரு குறையும் இருக்காது. ஆனா எல்லா ஆசீர்வாதத்தோட இருக்கிற லவோதிக்கேயா சபையை பாருங்க, ஒரு நன்மையும் இருக்காது, எல்லா குறையோட இருக்கும். எதுக்கு சொல்றேன்? இன்னைக்கு கடைசி காலத்துல சபையினுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு வாழ்க்கைப்பட்ட போது, ரட்சிக்கப்பட்ட போது இருந்த அந்த அன்பு இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆதி அன்பு போயிருச்சு இன்னைக்கு சபைக்கு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட புதுல கர்த்தர் மேல இருந்த ஒரு பாசம், சபைக்கு ஓடி வர்ற வேகம், அபிஷேகம் பெற்ற போது அந்நிய பாஷை பேசுறதுல இருந்த ஒரு வேகம், ரட்சிக்கப்பட்ட போது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தரை அழைக்கும் போது ஊழியத்தின் மேல இருந்த ஒரு வெறி இன்னைக்கு போயிருச்சு, நிர்விசானம். அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எல்லாம் போயிருச்சு. அதனுடைய விளைவு என்ன? கர்த்தர் துக்கத்தோட சொல்றாரு, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை நான் நினைத்திருக்கிறேன் ஆதியிலே. அதனாலதான் ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றோன்னா ஏன் தாவீதை சொன்னார் தெரியுமா? தாவீது இருந்த பெரிய ப்ளஸ் பாயிண்ட், அவன் ஆடு மேய்க்கும் போது எந்த நேசத்தை ஆண்டவர் மேல வச்சிருந்தானோ அதே நேசத்தை அவன் ராஜாவான பிறகும் வைப்பான். மீகால்கிட்ட சொல்லுவான், ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த என்னை கர்த்தர் இந்த இடத்துக்கு கொண்டாந்தாரு, இதை அல்ல இதை காட்டிலும் அதிகமாக என் தேவனுக்கு நான் செய்வேன். அவன் மச்சி வீட்டில் படுத்து ஜாலியா படுக்கும்போது நம்மள தான் என்ன பண்ணுவோம்? சவுல் என்ன பண்ணுவாரு? ராஜா படுத்திருக்கும் போது கழுதை மேய்ச்சதையா நினைச்சாரு? அவர் கழுதை மேய்ச்சதை நினைக்கல, தாவீதை கூப்பிட்டு வாசிக்க சொன்னாரு. என்ன சொன்னாரு? வாசிக்க சொன்னாரு. ஆனா தாவீது நினைச்சிட்டு என்ன நினைச்சான் தெரியுமா? நான் இந்த வீட்டில் படுத்திருக்கேன், என் தேவனுடைய வீடு கூடாரத்தில் இருக்குதே, அதுக்கு ஒரு நல்ல கட்டடம் கட்டினா என்னன்னு தேவனை பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறான். அதுதான் அவங்ககிட்ட இருந்த ஆதி அன்பு. எந்த நிலையிலும் அவன் தேவனை நினைப்பான். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. தேவன்கிட்ட ஆதி அன்பு இருக்குதா? தேவன் மேல இருந்த அந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த வெறி இருக்குதா? ஆண்டவரை அபிஷேகம் பெற்ற புதுசுல, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற புதுசுல ஏதாவது கடைக்கு போயிட்டு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் அப்போல்லாம் சைக்கிள் தான், கடைக்கு போயிட்டு சொல்லுவாங்க. கிட்ட இருக்கிற கடைக்கு போகவே மாட்டேன். என்ன காரணம்னா, அப்போ தான் அந்நிய பாஷை பெற்றுக்கொண்ட புதுசு. என்ன பண்ணுவேன் தெரியுமா? சைக்கிள் எடுத்துகிட்டு அந்நிய பாஷை பேசிக்கிட்டே போவேன். தூரமாக இருக்கிற கடைக்கு போவேன், திருப்பி அங்கே வாங்கிட்டு வருவேன். எனக்கு என்ன தோணும் தெரியுமா? அதுக்குள்ளேயே போயிட்டு வந்துட்டோமே, 15 நிமிஷத்தில் வந்துட்டோமே அதுக்குள்ளேயே. ஏன்னா வீட்டுக்கு அப்போலாம் வந்து எங்கள் வீட்டுக்கு நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு, யாருக்கும் அந்நிய அபிஷேகம் பெற்ற ஞானசானம் எடுத்தது எங்கள் வீட்டுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் சொன்னேன். இப்போ யாருக்கும் தெரியாமல் தான் செய்ய முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நாம் அந்த அன்பு இருக்குதா? அதே அளவு ஆவியானவர் மேலே அன்பு இருக்குதா? இப்போ நம்ம ரொம்ப மாடர்னைஸ்ட் ஆகிட்டோம். இப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செஞ்சிட்டோம்? வளர்ந்துட்டோம். ரொம்ப அழகாக டீசெண்டாக. அன்னைக்கு இருந்த மாதிரி எனக்கு கிடையாது. அப்படி சபையில் அப்படியே உட்காந்துருக்கான். இன்னைக்கு கத்துறாங்க பாவம். சில வர்ஷிப் லீடர்லாம் கதறான், வாயை திறந்து கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு. ஏன் உங்கள் அப்பா உங்களுக்கு அப்பான்னு கூப்பிட தெரியாதா? எல்லோரும் ஒருமனப்பட்டு சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுவோம். அப்பயும் கையை உயர்த்தி ஆராதிக்கிறதுக்கு சபையில் இன்னைக்கு எவ்வளோ கெஞ்ச வேண்டியிருக்கு. கால் கை, அரை கை, முக்கா கை, முழு கை 1-2 தான் வருது. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். என்ன ஃபுட்பால் மேட்ச்சில் கோல் போட்ட வந்து நிற்பானே அப்படி நிற்கிறான். ஒரு காலத்தில் உள்ள வரும்போது பிரைஸ் தி லார்ட் சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? பிரைஸ் தி லார்ட் அப்படிம்போம். இப்போ என்ன இன்னைக்கு சபையில் வசனம் சொல்லுது, வாழ்த்துவதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? முந்தி கொள்ளணும். வெயிட் பண்ணுறான், அவனையும் வெயிட் பண்ணுறான். யாராவது ஒருத்தர் பிரைஸ் தி லார்ட் சொல்லணுமே. கட்சியாக ஒருத்தன் போனா போட்டோம் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதில் வேற வந்து என்ன சொல்லணுமா, அவனுக்கு திமிரு, பிரைஸ் தி லார்ட் கூட சொல்ல மாட்டான். இன்னைக்கு சபையோட நிலைமை அதுதான். இன்னைக்கு பிரைஸ் தி லார்ட்ங்கிறது கர்த்தரை மகத்திரம் பண்றது தானே. கர்த்தரை உயர்த்துங்கள், கர்த்தரை உயர்த்து, பிரைஸ் தி லார்ட். அவன் நீ கர்த்தரை உயர்த்து, பிரைஸ் தி லார்ட். ரெண்டுத்தோட அர்த்தம் அதுதான்.
கர்த்தரை உயர்த்து, கர்த்தரை உயர்த்து. யாரா உயர்த்த போறீங்க இப்போ? பிரைஸ் தி லார்ட்னா என்ன செய்யணும்? ஆமென், கர்த்தர் நல்லவர், ஏதோ ஒன்று சொல்லணும்ல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு சபையோட நிலைமை இன்னைக்கு இதுதான். ஆதியில் இருந்த அன்பு இல்லை சபையில். இப்போ ஆண்டவர் துக்கத்தோட சொல்றாரு, ஆதியில் கொண்டு வந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. இன்னைக்கு தான் சபையோடைய நிலைமை. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் எதிர்பார்க்குற ஃபர்ஸ்ட், ஒவ்வொரு வாட்டியும் முழங்கால் போடும் போதும் ஏதோ ப்ரேயர் ரிக்வஸ்டோடையே போகாதீங்க, ஏதோ ஆண்டவர்கிட்ட கேட்கணுன்னே போகாதீங்க. உட்காந்து ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் நேரம் அன்பாக பேசி பாருங்கள். சாரா நவராஜம்மா பாட்டோடைய ஸ்பெஷாலிட்டியே அதுதான். நீங்கள் அந்த பாட்டெல்லாம் எடுத்து கொஞ்சம் பாருங்கள். விண்ணப்பத்தை விட அந்த அம்மா அவரை நேசித்த நேசம் தான் அதிகமாக இருக்கும். அதில் அவங்க பாடின பாட்டை எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள், அவங்க நேசித்த நேசம் தான் இருக்கும். இப்போ வர பாட்டெல்லாம் பாருங்கள், கேட்குறதுல தான் இருக்குது, எல்லாமே அப்படி தான் இருக்குது. ரெண்டாவது, மணவாட்டிக்குரிய குணாதிசயம் என்ன?